வாக்குத்தத்தத்திற்கு உரியவனா தேவன் உன்னை மட்டும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? வாக்குத்தத்த ஏன் நீங்க நினைக்கலாம், நான் எத்தனையோ சொல்லிட்டேன், எத்தனையோ ஜெபம் பண்ணிட்டேன், நானும் எவ்வளவோ போராடிட்டேன், நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எங்க அக்கா ரசிக்கப்படணும், எங்க மாமா ரசிக்கப்படணும், என் தம்பி ரசிக்கப்படணும், நானும் தலைகளை தண்ணியை குடிக்கிறேன், என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன், ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணல. உங்க மேல பரலோகத்தின் இரக்கமும் கிருபையும் கிடைத்திருக்கிறது, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நீங்க செலக்டிங் இடத்துல இருக்கிறீங்க, நீங்க செலக்டட் பர்சன், நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆபிரகாமை எப்படி தெரிந்து கொண்டாரோ, ஈசாக்கை எப்படி தெரிந்து கொண்டாரோ, யாக்கோபு மேல எப்படி தேவனுடைய செலக்டட் ஆர்டர் இருந்ததோ, அதே போலதான் தேவனுடைய செலக்ஷன் உங்க மேலயும் வந்து நிக்குது. அல்லேலூயா. நீங்க எத்தனை பாக்கியவான்கள் சொல்லுங்க. எத்தனை பேர் இப்ப நீங்க சொல்றீங்க நான் நிஜமாவே பாக்கியவான்? எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் பாக்கியவான் சொல்லுவீங்களா? நான் பாக்கியவான். ஒரு காலத்துல யூதர்கள்லாம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே பெரிய சந்தோஷம், நாங்க ஆபிரகாமுடைய சந்ததியார். யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க நாங்க யூத. பவுல் கிட்ட கேட்டா பவுல் சொல்றார், நான் யார் தெரியுமா? நான் யூதன். அவங்களுக்கு யூதன் அப்படின்னா ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்? நாங்க எல்லாம் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரவங்க, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துல எங்க ஃபேமிலி இருக்குது, அதுல அவங்களுக்கு பெருமை. நான் சொல்றேன், நீங்களும் நானும் புறஜாதிகளுக்குள்ளே இருந்து உருவாகி வந்திருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் தெரிந்தெடுத்தல் என்பது உங்களுடைய பெயர் பரலோக ராஜ்யத்திலே ஜீவ புஸ்தகத்திலே ஸ்பெஷல் பெயராக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் பேர் வரிசைப்படியில கீழே எழுதும் போது ஆபிரகாமுடைய விசுவாசத்துல தகப்பன்னு எழுதின அந்த பெயருக்கு கீழே வரும் பொழுது ஒவ்வொரு பேரா எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்திலே ஒரு பட்டியல் வருதுங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா விசுவாசத்திலே ஜெயித்தவர்கள் எல்லாருடைய பேரும் எழுதப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் யார் அப்படின்னா ஆபிரகாம் போல தெரிந்தெடுக்கப்பட்டு சாட்சியாய் நின்றவர்கள், அவங்க பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. தொடர்ந்து அந்த நிருபத்தின் பகுதி மாத்திரம் இன்றைக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பெயர், அந்த விசுவாச பட்டியலில் உங்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய பெயரும் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இடம்பெற்றிருக்கிறது.